வெல்கம் டு தமிழ் கேர் டுட்டோரியல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டுட்டோரியலில் இந்த ஒரு 3D மாடல் தான் நம்ம வந்து கிரியோ சாஃப்ட்வேரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கிரியோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நியூ கொடுத்து ஓகே, அதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து எங்கே சேவ் ஆகும், எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணுமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு தென் நியூ கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் பார்ட் நேம் வந்து அப்படியே நான் லீவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு செலக்ட் MMNS ஃபார் சாலிட் ABS தென் கிளிக் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் பிளேனில் தான் ஸ்கெட்ச் பண்ணோம். ஜஸ்ட் கிளிக் ஓகே கொடுத்துட்டு நார்மல் டூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் ரெக்டாங்கிள். ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 106. இதோட லென்த் வந்து 38. தென் கிளிக் ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன், எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 150. தென் கிளிக் ஓகே. தென் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு, ஸோ இது வந்து ரைட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு. தென் கிளிக் ஓகே. இது வந்து என்னோட அசம்ஷனை, நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா ரைட்டில் ஸ்கெட்சுக்கு ஏற்ற மாதிரி வியூ வச்சு ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கட் ஒன்று பண்ணோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு லைனு, தென் அதேமாரி இங்கே ஒரு லைன். ஸோ அதேமாரி இந்த பக்கத்தில் வந்து இது வரைக்கும் ஒரு லைனு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு சென்டராக ஒரு சர்க்கிள். ஸோ இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ இதை நான் வந்து நோ ஹைட் எனக்கு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 110. இந்த ஹைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 16. ஸோ அதேமாரி இந்த ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 46 minus 16. ஸோ ஓகே, ஜஸ்ட் வந்து 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்து ஜஸ்ட் இங்கேருந்து இது வரைக்கும் ஜஸ்ட் போட்டுக்கோங்க. இது நம்ம வந்து ரேடியஸ் 15 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வந்துட்டு ஸோ டைமென்ஷன் மட்டும் செக் பண்ணிக்கலாம். 46 இருக்கணும். ஸோ 30, இது ஒரு 16, டோட்டல் 46. இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா 110. தென் டேன்ஜன் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி டேன்ஜர்லாம் தான் இருக்குது. ஓகே ஃபைன், ஜஸ்ட் கிளிக் ஓகே கொடுத்துட்டு இந்த ஷேப்பை நான் இதுக்கு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரூடு. ஸோ இதை அப்படியே ரிவர்ஸில் கொடுத்து கட் பண்ணுறோம். தென் கிளிக் ஓகே. தென் சாம்ஃபர் போய்ட்டு எட்ஜு சாம்ஃபரு. ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஆங்கிள் இன்ட்டு டி. ஸோ இது வந்து 4. தென் ஓகே, தென் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் டூ. தென் நெக்ஸ்ட்டு வந்து லைன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சேம் ஆர்க் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஆர்க்கு. தென் எகைன் லைன் எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து டாப் எட்ஜில் செலக்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 35. ஸோ நமக்கு ரேடியஸ் வந்து 10. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து இது வரையும் 20. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரூடு ஃபேஸ் போச்சுன்னா கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு நான் வந்து சேம் இதே ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சாம்ஃபர் பண்ணோம். ஸோ சாம்ஃபரு இது வந்து பார்த்திங்கன்னா 14 × 45. ஸோ ஆங்கிள் வந்து 45 டிகிரி, இது வந்து 14. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இந்த எட்ஜில் அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதே ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். நார்மல் டூ. கொஞ்சம் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிக்கிட்டு
ஜூம் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து இப்படி ஒரு லைன், ஸோ இங்கேருந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக 2. ஸோ இங்கேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 11. தென் கிளிக் ஓகே. ஜஸ்ட்டு அகைன் வந்து எக்ஸ்ட்ரூட் தான், ஜஸ்ட்டு கட் பண்ணும். தென் கிளிக் ஓகே. அதே மாதிரி டாப் ஃபேஸ் யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்து நார்மல் டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஜஸ்ட்டு 2 சர்க்கிள். ஸோ நான் ரெண்டுத்தையுமே ஈக்குவல் கொடுத்துக்கிறேன். லைன் கமாண்ட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் வந்து இங்கிட்டிருந்து இங்கிட்ட ஒரு லைன், ஸோ அதேமாரி கீழே ஒரு லைனு. தென் delete செக்மெண்ட். ஸோ உள்ளதை வழக்கம் போல் delete பண்ணிடுறேன். ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் 8. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 46. ஸோ நமக்கு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 80 சம்திங் வரும், 84. ஸோ கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூடு. ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன் இதில் போயிட்டு நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் வரையும். தென் கிளிக் ஓகே. ஸோ கட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல 2 சர்க்கிள் போட்டு கட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து 2 சர்க்கிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டையா வந்து 10. ஸோ இதோட பொசிஷன் வந்து இது வந்து 58. ஸோ நமக்கு சென்டர் டு சென்டர் தான் வழக்கம் போல். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 36. தென் கிளிக் ஓகே. தென் எக்ஸ்ட்ரூடு. ஸோ ஜஸ்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன், கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வே செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன் நார்மல் டு. தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 25. ஓகே. இதோட டிஸ்டன்ஸ் வந்து 56. இது வந்து 19. ஸோ சென்டர் வந்து 19 காசு. அதோட டோட்டல் லென்த் வந்து 38. எக்ஸ்ட்ரூடு. இது வந்து பார்த்திங்கன்னா லெவல். ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன், ரிமூவ் மெட்டீரியல் அண்ட் கிளிக் ஓகே. ஐ திங்க் ரிமூவ் ஆகலை. ஓகே, ரிமூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து சேம் இதே ஃபேஸ் ஸ்கெட்சு நார்மல் டு. தென் இதுக்கு மேலே ஒரு சர்க்கிள். ஸோ இதை நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதேமாதிரி இங்கேருந்து இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். delete செக்மெண்ட்டு. ஸோ இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக சென்டர் டிஸ்டன்ஸ் இதில். ஸோ இங்கேருந்து இது வரையும் 23. தென் இது வந்து என்ன கன்ஸ்ட்ரெயின் ஹரிசாண்டல், நமக்கு வெர்டிக்கல் வேணும். ஸோ இந்த பாயிண்ட்டும் வெர்டிக்கல். தென் இதை நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கிறோம். இது வந்து ரேடியஸ் 7. தென் கிளிக் ஓகே. இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரூடு. ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா 5. தென் கிளிக் ஓகே. தென் எகைன் அதே ஃபேஸில் ஸ்கெட்ச் கொடுத்து நார்மல் டு. ஜஸ்ட் ஒரு சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிள் வந்து டையா வந்து 6. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லெவல் வரும். ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன்.
கட் ஆகிட்டோம். ஓகே, கிளிக் ஓகே. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி, ஸோ நான் வந்து இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் ஆகணும். ஸோ இதோட டயாமீட்டர் வந்து 12. தென் கிளிக் ஓகே. ஸோ ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி எக்ஸ்ட்ரூடு ஜஸ்ட் நான் ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்ஃபரு, எட்ஜு சாம்ஃபரு. ஸோ இதில் வந்து 2 டிஸ்டன்ஸு. ஸோ இது வந்து 8, அது வந்து 14 தான். இது ஒரு எட்ஜு, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு எட்ஜு. தென் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சென்டரில் ஒரு கட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இதுதான் நமக்கு சென்டர் பாயிண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 12. தென் கிளிக் ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரூடு ஜஸ்ட் நான் ஃபுல்லாக கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து நார்மலுக்கு மாற்றினா ஃபைனல் அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.